சாகசத்துக்கு பெயர் போன பிரபல ஹாலிவுட் நடிகரான டாம் க்ரூஸுக்கு ஆபத்தான சாகச காட்சிகள் நடிக்கிறது அப்படின்றது புதுசு இல்லை. அதற்கு சாட்சியாக கின்னஸ் உலக சாதனை கௌரவம் அவருக்கு கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரியான சாகச காட்சிகள் இடம்பெறக்கூடியது அவருடைய இந்த மிஷன் இம்பாசிபிள் மூவி சீரிஸில் தான். அந்த வகையில் சமீபத்தில் வெளியான மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கக்னிங் அப்படின்ற அந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கின் போது 16 முறை ஹெலிகாப்டர்லேருந்து எரியும் பேராஷூட்டோட குதிச்சிருக்காரு நடிகர் டாம் க்ரூஸ். இந்த சாகசத்துக்காக எரியும் பேராஷூட்டோட அதிக முறை குதித்த நபர் அப்படின்ற சாதனையை அவர் பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே எரியிற பேராஷூட்டோட மேலேருந்து குதிச்சது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிச்சிருக்காங்க. ஆனால் 16 முறை இது வரைக்கும் யாருமே குதிச்சதில்லை. அந்த வகையில் அந்த கின்னஸ் சாதனையை தன்வசப்படுத்தியிருக்காரு டாம் க்ரூஸ். டாம் க்ரூஸ் அவரது தைரியமான ஸ்டண்ட்டுகளுக்காக அறியப்படுறவர். மிஷன் இம்பாசிபிள் படங்களின் 8வது மற்றும் கடைசி பாகமான மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கக்னிங் படத்திற்காக 62 வயதிலையும் கடுமையான உழைப்பு கொடுத்திருக்காரு டாம் க்ரூஸ். கின்னஸ் சாதனை பெற்ற காட்சியானது தென்னாப்பிரிக்காவில் உள்ள டிராகன்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு வார காலம் டாம் க்ரூஸும் அவரது குழுவினரும் பயிற்சிகள் மேற்கொண்டதாக அறிக்கைகள் சொல்லுது. இந்த விஷயத்துக்காக ஒவ்வொரு முறையும் 7500 அடி உயரத்திலிருந்து டாம் க்ரூஸ் பறக்க வேண்டியிருந்ததாமா. ஆனால் ஒவ்வொரு முறையுமே அதை கொஞ்சம் கூட பயப்படாமல் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. ஹெலிகாப்டர்லேருந்து அந்த அடி உயரத்துலேருந்து குதிச்சதுக்கு அப்புறமா கையில் இருக்கக்கூடிய எரிபொருளில் நனைக்கப்பட்ட அந்த பேராஷூட்டை பற்ற வைக்கணும். அது முறுக்கி கொண்டு விட்டால் டாம் க்ரூஸையும் சேர்த்து எரிக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த ஸ்டண்ட் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றத வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கின்னஸ் உலக சாதனைகளின் தலைமை ஆசிரியரான கிரைக் கிளெண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாம் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கவில்லை, அவரே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். உறுதியாகவும் அச்சமில்லாமலும் இருப்பதில் அவர் செலுத்தும் கவனம் நம்மை வியக்க வைக்கிறது அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு உளவாளியை பற்றிய கதை. த ஃபைனல் ரெக்கக்னிங் திரைப்படம் அதன் இறுதி அத்தியாயமாக அமைஞ்சிருக்கு. முதல் படம் முதல் இன்று வரை டாம் க்ரூஸ் அச்சமில்லாமல் ஸ்டண்டுகளில் ஈடுபடுறது பார்வையாளர்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நம்ப முடியாத ஆச்சரியமாக தான் இருக்கு.